இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது இந்த நேனோ பனானா அப்படிங்கிற ஏஐ தாங்க. ஃபோட்டோ எடுத்துக்க யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுலேயும் வகை வகையாக ரகரகமாக டிசைனாக ஃபோட்டோ எடுத்துக்க யாருக்கு தான் பிடிக்காது? இந்த ஏஐ கிட்ட ஒரு ஃபோட்டோவை கொடுத்து உங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்குறீங்களோ அதே மாதிரி அந்த ஃபோட்டோவை மாற்றி கொடுத்துரும். இப்படிப்பட்ட ஒரு ஏஐயை யாருக்கு தான் பிடிக்காது? இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு புது டெக்னாலஜி வரும்போதும் அது கூடவே ஒரு கேள்வியும் சேர்ந்து வந்துடும். இது சேஃபா இல்லையா அப்படிங்கிறது. இந்த கேள்விக்கு பதில் வந்து ரிலேட்டிவ் ஆன்சர் தாங்க. ஒரு பக்கம் என்னடான்னா ஒரு கேர்ள் வந்துட்டு அவங்க கையில் இருக்க மச்சத்தை கூட அக்யூரேட்டாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லி போட்ட ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. இன்னொரு பக்கம் ஒரு கேர்ள் வந்துட்டு அவங்களோட இறந்து போன அம்மாவோட ஃபோட்டோவை கொடுத்து எங்கள் அம்மா கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணி கொடுன்னு கேட்டதுக்கு அதையும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஒரு ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அந்த பொண்ணுக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பியாகி சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரே விட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு புது டெக்னாலஜி வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு பாதகமா சாதகமா அப்படின்றது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நம்ம நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எப்பவுமே நல்லதாக தான் நடக்கும்.